இங்க ஒரு பையன் ரோட்ல பால் விளையாண்டு இருக்கும்போது அது தெரியாம அங்க இருக்கிற குப்பையில பற்றி ஒரு மூட்டை கீழே விழுது. அதனால ரொம்ப நாளா போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு கேஸே சால்வ் ஆயிடுது. ஆக்சுவலா அங்க விழுந்த பாலை எடுக்க போனப்போ கீழே விழுந்த குப்பையை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா உள்ள பாதி எரிஞ்சு எரியாத நிலைமையில நிறைய ஒலிம்பிக் டிக்கெட்ஸா இருக்கு. சோ அதை பார்த்து சந்தேகப்பட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கறான். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற பிளாக் டிக்கெட்ஸ். அப்பதான் அந்த பையனோட அக்கா 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல நடந்த விஷயத்த சொல்றா. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நிறைய புகை வந்திருக்கு. அதை இவங்க தாத்தா போய் என்னன்னு கேட்டிருக்காரு. இப்படி திடீர்னு யாரோ கதவை தட்டமோ எங்க மாட்டிக்க போறோமோன்ற பயத்துல அந்த டிக்கெட்ல தண்ணி ஊத்தி அணைச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து சமையல் கருகிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கானுங்க. ஒருவேளை அவனுங்களா இருக்கும்போது போலீஸ்க்கு லீடு கொடுக்குறா. இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் அவங்க வீட்டுல வேற ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையன் என்ன சத்தம் கேட்டாலும் லென்ஸ் வழியே எதிர் வீட்டை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். கரெக்டா எதிர் வீட்டுல இருந்த 2 பேருமே நிறைய மூட்டையோட வெளியில கிளம்புறானுங்க. அதை பார்த்தது இந்த பையன் சைலண்டா வெளியில வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே ஒரு போலீஸ் மஃப்டில இவனுங்க போயிட்டு இருக்கிற காரை வழிமறைச்சு தேவையில்லாம சண்டை போட்டு அவனுங்களை டைவர்ட் பண்றாரு. அந்த கேப்ல இந்த பையன் அவனுங்க கார்ல இருந்து ஒரு பேக தூக்கிட்டு ஓடிடுறான். இவனுங்களை பின்னாடி துரத்திட்டு போறானுங்க. அதுல எங்க ஓடுறானுங்கன்னு தெரியாம நேரா போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்துடுறானுங்க. உள்ள போலீஸ பார்த்ததும் திரும்ப ஓட பாக்குறானுங்க. அதுக்குள்ள போலீஸ் சுத்தி வளைச்சிருது. கடைசியில் அந்த பேக செக் பண்ணதுல இன்னும் நிறைய டிக்கெட் கிடைக்குது. அதை வச்சு அவனுங்க தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க.